3.1 First question, fill in the blanks. The variables in the expression 16x minus 7 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேரியபிள் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லி இசட் வரைக்கும் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து வேரியபிள்னு சொல்லுவோம். அப்போ இந்த கொஷனில் வேரியபிள் என்னது எக்ஸ் தானே வேரியபிள், அப்போ ஆன்சர் என்னது எக்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், the constant term of the expression 2y minus 6 is. இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம்னா என்ன அப்படின்னா வெறும் நம்பர் மட்டும்தான் வந்திருக்கும், எந்த வேரியபிளுமே இருக்காது, அதுதான் நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்கிறோம். அப்போ இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது நமக்கு சிக்ஸ் வந்து அதோட சிம்பிள் பார்க்கணும், ப்ளஸ்ஸாக மைனஸான மைனஸ் இருக்குது, அப்போ ஆன்சர் என்னது நமக்கு -6ன்றது ஆன்சராக வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷன் 25m + 14n the type of the terms or என்ன டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க, டேஷ் டேர்ம்ஸ். இப்போது லைக் டேர்ம் அன்லைக் டேர்ம்னு ரெண்டு இருக்குது நமக்கு, சரிங்களா? லைக் டேர்ம் அன்லைக் டேர்ம். லைக் டேர்ம் அப்படிங்கிறது வந்து சேம் வேரியபிள் வந்திருக்கும், அதாவது இப்போ 25m இருக்கா, இந்த இடத்துல இங்கேயும் எம்மு தான் இருக்கும், இங்கேயும் எம்மு தான் இருக்கணும், அப்படி இருந்தால் அது வந்து சேம் டேர்ம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லைக் டேர்ம்ஸ்னு சொல்கிறோம். அதுவே இங்கே எம் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, அப்போ வேறு டேர்மாக வருது இல்லையா, வேரியபிள்ஸ் வந்துருக்கிறதுனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், அன்லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இதுக்கு ஆன்சர் அன்லைக் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், the number of terms in the expression 3ab plus 4c minus 9 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு 3ab இருக்குது, அப்புறம் ப்ளஸ் இருக்குது, அப்புறம் 4c இருக்குது, மைனஸ் இருக்குது, அப்புறம் 9 வருது. ஸோ ரெண்டு டேர்முக்கு நடுவில் என்ன இருக்குது, ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்துடுது இல்லை, அப்போ இதெல்லாம் தனித்தனி டேர்மாக செப்பரேட் பண்ணி காட்டுதா. அப்போ இது ஒரு டேர்ம், ஃபஸ்ட்டு 3abங்கிறது ஒரு டேர்ம், 4cங்கிறது ஒரு டேர்ம், 9ங்கிறது ஒரு டேர்ம். அப்போ 1 2 3 டேர்ம்ஸ் இருக்கா, ஸோ 3ன்னு போடணும் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டேர்ம்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டேர்ம்ஸில் -xy, அதுக்கு என்ன -xy அப்படின்னா முன்னாடி வந்து xyக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். இப்போ 5xyன்னு இருக்குது, இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த 5 தான் என்னது கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, ஓகேவா? அப்போ இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் எழுதணும், -1ன்னு எழுதிக்கிறோம். செகண்ட் சம், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், x ப்ளஸ் ஆஃப் -xன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளஸ்ஸு மைனஸ், இந்த மைனஸ் வெளியே வந்துச்சுன்னா எப்படி வந்திருக்கும், நமக்கு எக்ஸு -xன்னு இருக்குமா, அப்போ என்ன ஆகும், x -xனா 0ன்னு எழுதிடலாமா, 1 - 1 எவ்வளவு 0, அப்போ சேம் வேரியபிளாக இருந்தால் மைனஸ் போடும்போது என்ன ஆகிடும், 0ன்னு வந்துடும் ஆன்சர். அப்போ இதனை தான் ட்ரூ அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட், த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபி இன் த டேர்ம்ஸ் ஆஃப் 15abc இஸ் 15. அதாவது 15abcயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 15ன்னு சொல்லியிருக்காங்க, அது கரெக்ட் தான். ஆனால் அவங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபிக்கு மட்டும் கேட்டிருக்காங்க, அதை நம்மளால் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ என்னதுக்கு ஆன்சர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், 2pq அண்ட் -7qp ஆர் லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம லைக் டேர்ம்ஸ்னால் என்ன சொன்னோம், சேம் இது இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கணும், சேம் வேரியபிள்ஸ் இருந்தால் அது லைக் டேர்ம்ஸ், சேம் வேரியபிள் இல்லை அப்படின்னா அது அன்லைக் டேர்ம்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே PQ இருக்குது, இங்கேயும் PQ தான், ஆனால் டிஃப்ரெண்டாக மாற்றி இருக்கும், QPன்னு எழுதிருக்காங்க. அப்போ ரெண்டும் சேமாக தானே இருக்குது, அப்போ இது தான் லைக் டேர்ம்ஸ், அப்போ ஆன்சர் ட்ரூ. நெக்ஸ்ட்டு y is equal to, when y is equal to 1, the value of the expression 2y minus 1 is 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம செக் பண்ணணும், 2y minus 1 equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, -1ன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 அப்படியே இருக்கும், இந்த ஒய்க்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், -1ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஓகேவா? -1, இப்போ 2 × -1 என்ன வரும், -2, இங்கே என்ன இருக்குது -1, ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும். அடிஷன் பண்ணால் 2 + 1 எவ்வளவு 3, ரெண்டுமே மைனஸ் சைன் இருக்கிறதுனால நம்ம என்ன போடணும், மைனஸ் தான் போடணும், ஓகேவா? -3 நமக்கு ஆன்சர் -3 வரும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா +3 கொடுத்துருக்காங்க, அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன போடணும், ஃபால்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் த நியூமரல் கோஎஃபிஷியன்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட் த வேரியபிள்ஸ், find the numeral coefficient in each term of the terms கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் நியூமரல் கோஎஃபிஷியன்ட்னா இந்த நம்பர்
மட்டும்தான் நம்ம எழுத போகிறோம். சரியா? அப்போ -3yx அப்படிங்கும்போது இந்த -3 மட்டும்தான் என்னவா வரும், ஆன்சராக எழுதணும். அடுத்து 12kனா இதில் என்ன இருக்குது, 12 மட்டும்தான் நியூமரல் கோஎஃபிஷியன்ட். ஸோ 12 அப்படின்னு ஆன்சர் எழுதணும். வெறும் y அப்படின்னா முன்னாடி என்ன இருக்குது, 1 இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இங்கே என்ன எழுதுவீங்க, 1 அப்படின்னு எழுதணும். இப்போ 121b சின்னு இருக்குது. அப்போ நம்ம இங்கேருந்து என்ன எழுதுவோம், 121ங்கிறத மட்டும் ஆன்சர் எழுதிப்போம். அடுத்து -x முன்னாடி வந்து 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 எழுதிக்கிறோம். எழுதிட்டு இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம என்ன போட்டுக்கலாம், மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு -1. அடுத்து 9pqன்னு இருக்குது. இப்போ இங்கே என்ன இருக்குது, 9 இருக்கு இல்லையா, 9 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 2ap. அப்போ இதுக்கு என்ன எழுதுவோம், 2ங்கிறது தான் வேரியபிள் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஆன்சர் 2. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், ரைட் த வேரியபிள் கான்ஸ்டன்ட் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, 4th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 18 + x - yன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வேரியபிள் அப்படின்னு சொல்லுது. இந்த வேரியபிள்னால் நம்ம என்ன சொன்னோம், எக்ஸு ஒய் ஏபி ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே என்ன தான் வேரியபிள்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வேரியபிள் நமக்கு எக்ஸ் ஒய்ங்கிறது தான் வேரியபிள். அடுத்து நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட்னால் என்னது நமக்கு, அதாவது வேரியபிள்ஸ் இல்லாமல் வெறும் நம்பர் மட்டும் இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும், 18. அடுத்தது டேர்ம்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், தனித்தனியாக இந்த வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு இதான் நம்மளை வந்து என்ன பண்ணுறது, செப்பரேட் பண்ணி காட்டும். சரியா? அப்போ இந்த ஆப்ரேஷன் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன தான், டேர்ம்ஸ் தான். 1 2 3 டேர்ம்ஸ் இருக்குது. என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, 18x y அப்படின்னு 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 7p - 4q + 5. இதில் என்னென்ன வேரியபிள் இருக்குது, பிங்கிற ஒரு வேரியபிளும் க்யூங்கிற வேரியபிள் மட்டும் தான் இருக்குது இல்லையா. p, q அப்படின்னு எழுதிடலாம். கான்ஸ்டன்ட் அப்படின்னா 5 + 5 மட்டும்தானே இருக்குது. அப்போ 5. நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அப்படின்னா 7p 4q 5. 3 டேர்ம் இருக்கா, 3 டேர்ம்ஸ். என்னென்ன டேர்ம்ஸு, 7p 4q -4q, 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், 29x + 13y அப்படின்னு இருக்குது. வேரியபிள்ஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே என்னென்ன வேரியபிள் இருக்குது, எக்ஸு ஒய்ங்கிற வேரியபிள் தான் இருக்கு இல்லையா. அப்போ எக்ஸ் ஒய் எழுதிடலாமா. கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் என்னென்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் எதுவுமே நமக்கு இல்லை இல்லையா. ஸோ எதுவுமே இல்லை. ஸோ 0 சொல்லிடலாம், நின்று. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அப்படின்னு சொன்னால் எத்தனை டேர்ம் இருக்குது, 1 2 டேர்ம்ஸ் தான் இருக்குது. அப்போ 2ன்னு போட்டுட்டு என்னென்ன டேர்ம் அது, 29xன்னு ஒரு டேர்ம் இருக்குது, 13yன்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து 4th சப்டிவிஷன் b + 2 இருக்குது. b + 2ல் வேரியபிள் என்ன இருக்குது, b மட்டும்தான் வேரியபிள்ஸ்னு சொன்னால் b மட்டும்தான் வேரியபிள் எழுதுவோம். கான்ஸ்டன்ட் அப்படின்னா 2 மட்டும் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு டேர்ம் அப்படின்னு சொன்னால் டேர்ம்ஸ் பாருங்கள், 1 2 2 டேர்ம் தானே இருக்குது. அப்போ 2 போட்டுட்டு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, பின்னு ஒரு டேர்மும் 2ங்கிற டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டின், ஐடென்டிஃபை த லைக் டேர்ம்ஸ் அமாங் த ஃபாலோயிங்னு சொல்லி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுலேருந்து நம்ம லைக் டேர்ம்ஸ் இருப்போம். லைக் டேர்ம்ஸ்னால் வந்து சேம் வேரியபிள்ஸாக சேர்த்து எழுதணும் இல்லையா, அதுதான் நம்ம லைக் டேர்ம்ஸ்னு சொல்கிறோம். ஸோ சேம் வேரியபிள்ங்கிறது இங்கே என்ன இருக்குது, எக்ஸில் 7x - 8x - 12xன்னு இருக்குது. அந்த சிம்பிளோட சேர்த்து தான் எழுதணும். சரியா? ப்ளஸ்ஸோ மைனஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட சேர்த்து. ப்ளஸ்னால் நம்ம ஒன்றுமே எழுத வேணாம், அப்படியே எழுதிடலாம். மைனஸாக இருந்தால் மைனஸ் போட்டு தான் எழுதணும். அடுத்து ஒய்க்கு என்ன இருக்குது பாருங்கள், 5y 12y - 9y அப்படிங்கிற டேர்ம் இருக்கும். அடுத்து இசட்டுக்கு z 6z 11z அப்படின்னு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் x = 2 y = 3 then find the value of the following expression சொல்லி சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2x - 3y 2x - 3y அப்படின்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எக்ஸ் அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒய் இருக்கிற இடத்துல ஒய்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வருங்க, 2 × x இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும், 2ன்னு போடுங்க. இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும். சரியா? -3 அதே மாதிரியே ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு ஒய் இருக்கிற இடத்துல 3ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 2 × 2 என்ன வந்துடும், 4 -3 × 3 9. ஸோ 9ல் 4 போச்சுன்னா எவ்வளோ வரும் நமக்கு ஆன்சர், 5ன்னு வந்துடுமா. 5. ஓகே,
இப்போ ரெண்டில் எது பெரிய நம்பர்? 9 தான் பெரிய நம்பர். பெரிய நம்பரோட சைன் என்னது? மைனஸ். அப்போ -5 அப்படின்னு ஆன்சர் ஆகும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? 2. ஒய்யோட வேல்யூ 3. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போட்டுக்கலாம், ஒய்க்கு பதிலாக 3 போடலாம். ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 4y மைனஸ் எக்ஸ். இப்போ இங்கே நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்? 4 போட்டுட்டு ஒய்க்கு பதிலாக ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி 3 போட்டாச்சு. மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 2ன்னு போட்டாச்சு. சரியா? இந்த ப்ராக்கெட் இது வந்து நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். சரியா? 4 × 3 எவ்வளவு? 12. 12 மைனஸ் 2. 12 2 போச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த சப்டிவிஷன். எக்ஸோட வேல்யூவை 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ் 1 மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்னது? நமக்கு 3. சரியா? இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண சால்வ் பண்ணி பார்ப்போம். 2 + 1 எவ்வளவு? 3. 3 - 3 = 0 அப்படின்னு ஆன்சர் வரும். சரிங்களா? அடுத்து seventh question. An algebraic expression which is equivalent to the verbal statement of verbal statement சொல்லிருக்காங்க. பாருங்க என்ன சொல்லிருக்காங்க? 3 times the sum of x and y ன்னு சொல்றாங்க. 3 times அப்படின்னா என்ன பண்ணணும்? 3ங்கிற நம்பரை ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும் அப்படின்னு அர்த்தம். சம் ஆஃப் அப்படின்னா எந்த ரெண்டு நம்பரை சம் பண்ண போகிறீங்க? எக்ஸு ப்ளஸ் ஒய்ங்கிற நம்பரை சம் பண்ண போகிறீங்க. அப்போ 3 times அப்படிங்கிறது என்னது? மல்டிப்ளிகேஷன். அப்படிங்கும்போது 3 × x + y அப்படின்னு ஆன்சரை மார்க் பண்ணணும். ஓகேவா? அதான். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். த நியூமரல் கோஃபிஷியன்ட் ஆஃப் -7mn கொடுத்துருக்காங்க. இந்த கோஃபிஷியன்ட் நம்ம என்ன சொன்னோம்? கோஃபிஷியன்ட் அப்படின்னு சொன்னாலே என்னது? இதுதான். அதில் நியூமரல்னு சொல்லிட்டாங்கன்னா நம்பரை மட்டும்தான் எழுதணும். நம்பர் என்ன இருக்குது? -7 இருக்குது. அப்போ -7 அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு சூஸ் த பேர் ஆஃப் லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸ் என்னது? நமக்கு சேம் வேரியபிள் வரும். இதில் p இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ இது கிடையாது. r இருக்குது, x இருக்குது. இதுவும் கிடையாது. இங்கே x இருக்குது, இங்கே ஒரு டேர்முமே இல்லை. ஸோ இதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், -4x 7x இருக்குது. அப்போ இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், த வேல்யூ ஆஃப் 7a - 4b when a = 3 b = 2. வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஏயோட வேல்யூவில் என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 7 எழுதிக்கலாம். ஏக்கு பதிலாக 3 எழுதிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் -4, பிக்கு பதிலாக 2. இப்போ 7 3 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 21. 4 × 2 மல்டிபிள் பண்ணால் 8. 21ல் 8 போச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்? 13. இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வரணும்? செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர்.